எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 கிலோவில் மீனை தான் இன்றைக்கி வாங்கி நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கும் செட்டிநாடு மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு அவ்வளவு சூப்பராக இருக்கும். 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ருசி கொஞ்சம் கூட குறையாது. அதுக்கு நம்ம இன்றைக்கி முழு மீனாக தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதனால் ருசி சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து கண்ணாடி மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி நம்ம குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். மீனை இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மீனோட செதில்கள்லாம் நல்லா உரசி எடுத்துக்கிறணும். பாருங்கள் மீனோட கறி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இப்படி கல் மாதிரி இருக்கண்ணே. இந்த உள்ளே இருக்க செதில்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். மீனை சுத்தமாக செதில் எடுத்து உள்ள குடலை எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இதில் கல்லுப்பு போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து கெட்டு போகாது, நல்லா இருக்கும். மீனோட கவுச்சி சும்மலும் இருக்காது இந்த கல்லுப்பு போட்டு தேய்க்கிறதுனால. மீனோட விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். பாருங்கள் உள்ளெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு முழு மீன் குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்கும். முழு மீன் இல்லை, நம்ம எந்த மீன் குழம்பு வச்சாலும் குடல் பகுதியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் குழம்பு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மீனை சுத்தம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கண்ணாடி கெண்ட மீன். இது குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. இது செட்டிநாடு ஸ்டைலில் தான் வைக்க போகிறோம். மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குழம்பு வைக்க போகிறோம். அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது. இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், வதக்கி அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வச்சுருக்கோம். தாளிப்புக்கும் வச்சுருக்கோம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் எடுத்த புளி தான் வச்சுருக்கோம். இந்த புளியும் நல்ல சுவையாக புளிப்பாக நல்ல சுவையாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்பு பார்க்கும்போதே அட்டகாசமாக இருக்கும், சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த புளியை வந்து பார்த்த உடனே எச்சி ஊறுது. புளியோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து சின்ன பசங்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஏரியாவில் போய் இந்த புளியை பிறக்கி சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது, புளிப்பு இருக்காது அதிகமாக. அப்படியே இனிப்பு புளிப்பு கலந்து இருக்கும். இந்த புளி சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புளி நல்லா ஊறி இருக்கும். மீன் குழம்புக்கு மசாலா வதக்க சட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மீன் குழம்பு வச்சாலும் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செக்கில் ஆட்டின மரச்செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முழுசாக உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கண்ணா. வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்ச வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிடுவோம். இந்த வெள்ளைப்பூடுமே மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடு எந்த அளவுக்கு நல்லா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம்.
இது கூடவே சீரகம் சேர்த்துக்கிடுவோம். சீரகம் போட்டுக்கிறலாம். மிளகு சேர்த்துக்கிறலாம். இந்த மிளகோட வாசனை மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இது நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி. இது மீன் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மரச்செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு பருப்பு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டயத்தில் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். பட்டை வத்தல் சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வதக்கி அரைச்ச மசாலா சேர்த்துக்கிடுவோம். பாருங்க மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. ஏற்கனவே நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் வதக்கியிருக்கோம். அதனால் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஊற வச்சு கரைச்ச புளியை சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்புக்கு புளிப்பு உரப்பு தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உரப்பு வந்து உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. புளிப்பு நல்லா இருந்தால் தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். அதுதான் மீனோட நல்லா சார்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறலாம். செட்டிநாடு மீன் குழம்புக்கு இந்த தேங்காய் பால் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கிறலாம். மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே மீன் குழம்புல சேர்த்துக்கிறலாம். அப்படியே மீன் மேலே மசாலாவை ஏற்றிக்கிடலாம். குழம்புல பாருங்கள் நல்லா மீன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே மீனை பிரட்டி விட்டுக்கிறலாம். உடையாமல் அப்படியே பிரட்டிக்கிறலாம். நம்ம இன்னைக்கு சில்வர் கண்டையில் முழு மீனாக போட்டு செட்டிநாடு குழம்பு வச்சது சூப்பராக மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ மீனை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். அப்புறம் குழம்பு ஊற்றிக்கிறலாம். ஏன்னா மீன் வந்து குழம்புல கிடக்க ரெண்டாக உடஞ்சிரும். நம்மளுக்கு முழுசாக அந்த மீனை எடுத்துருவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே உடையாமல் எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சாப்பிட சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாடுக்கும் அந்த செட்டிநாடு மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். ஆவி பறக்க பறக்க சாப்பாடு. முழு மீன்
இன்றைக்கி வந்து ஒரு தரமான சாப்பாடு, செட்டிநாடு மீன் குழம்பு பாருங்கள். அப்படியே முழு மீன், அப்படியே வாழை இலை நிறையா, குழம்ப பாருங்கள். சும்மா அப்படி தகண்டு அப்படியே நம்ம அரைச்சி கலக்கி அப்படி வச்சது சூப்பராக இருக்குது. குழம்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அடாடாடாடா, அப்படியே இந்த மீனில் அப்படி அந்த மசாலாவை ஊற்றி விட்டு அப்படி பிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மீன் குழம்பும் அந்த சுடு சோறும் இந்த வாழை இலையோட வாசனையும் சும்மா கமகமகமன்னு சூப்பராக இருக்குது. அடாடாடாடா, டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்பாப்பா, நாக்கில் வச்சோடனே நம்ம வதக்கி அரைச்ச மசாலா வாசனை அவ்வளவு சூப்பராக இருக்குது. குழம்பு சாப்பிட சாப்பிட அவ்வளோ தேனாமிர்தமாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு சுவையாக இருக்குது. புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ருசி அவ்வளவு ருசியாக இருக்குப்பா. மீனை சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மீன் அவ்வளோ பஞ்சு மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி முழு மீனாக போட்டு குழம்பு வச்சா அந்த குழம்பும் ருசியாக இருக்கும், மீன் எடுத்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் உடையாமல் பக்குவமாக குழம்பு வைக்கணும். ஆஹா, அப்படியே பாருங்கள் பீஸ் எவ்வளோ லட்டுமாக இருக்குண்டு. அப்படியே சாப்பாடோட வச்சு பிரட்டி சாப்பிட்டோம்னா அடா அந்த மீன் குழம்பு சுடு சோறுக்கும் அந்த மீனோடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு நாளாவது இதே மாதிரி முழு மீனை போட்டு குழம்பு வச்சு அப்படி வாழை இலையில் வச்சு சுட சுட சோறு சமைச்சு குழம்பு ஊற்றி குடும்பத்தோடு சுற்றி உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அன்னைக்கு சாப்பாடே ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆஹா, முழு மீன் போட்டு செட்டிநாடு ஸ்டைலில் குழம்பு வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். இந்த மீன் குழம்பு 3 நாளைக்கு சூடு பண்ணி வச்சு கூட சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட சுவை மாறாது. ஒவ்வொரு நாளைக்கு சுவை கூடிக்கிட்டு தான் இருக்கும், சுவை குறையாது. நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி.